திவேல் முருகர் கரோகரா ஞானவேல் முருகர் கரோகரா திருச்செந்தூர் முருகர் கரோகரா திருச்செந்தூர் சேனல் பக்த கோடிகள் அனைவருக்கும் திருச்செந்தூர் முத்துகார்த்திகேய சர்மாவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் பானுவாசர புண்ணிய காலம், அதாவது ஞாயிற்றுக்கிழமைங்க. கோவிலுடைய சூரிய பகவான தரிசனத்தை பண்ணிக்கோங்க. கோவிலில் காலையிலேருந்தே கூட்டம் இல்லைங்க. கோவிலுடைய ராஜகோபுரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. ஓம் திருச்செந்திலாண்டவர் துணையை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. ராஜமயில் இருக்கக்கூடிய ராஜ மரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. நர்தன விநாயகரை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. ராஜகோபுரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. மறக்காமல் புதுசாக வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. புது பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. திருச்செந்தூர் முருகர் கோவிலுடைய ஃபுல் வியூவை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. அது போக எல்லாருக்குமே ரோடுக்கெல்லாம் கிளியர் ஆகிருச்சுங்க. நீங்கள் தாராளமாக திருச்செந்தூர் வரலாங்க. தாராளமாக திருச்செந்தூர் வரலாம். வாங்க வாங்க, திருச்செந்தூர் முருகர் அனுகிரகம் பண்ண காத்துட்ருக்கார். நீங்கள் தான் தரிசனத்துக்கு வரணும், சரியா? தாராளமாக வரலாம். ராஜகோபுரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. 1-2 பக்த கோடிகள் தான் இருக்காங்கங்க. 1-2 பேர் தான் இருக்காங்க. காவடி மற்றும் பால்கோள் நன்றோடு பெற்றது அப்போது மண்டபத்தில் தனியாக கோயிலுடைய முதல் சிவத்தை தரிசனம் பண்ணுங்க. பிரகாரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. மயில் இருக்கு, தரிசனத்தை பண்ணிக்கோங்க. கோயிலுடைய பிரகாரத்தை தரிசனம், கருட பகவான தரிசனம் பண்ணுங்க. ராஜகோபுரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. அன்னதான மண்டபத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. அன்னதான பிரபுவே சரணமையப்பா, அன்னதான பிரபுவே திருச்செந்தூர் முருகா துணை. ராஜகோபுரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. பக்த கோடிகளை தரிசனம் பண்ணுங்க. பிரகாரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. 1-2 பக்த கோடிகள் இருக்காங்க, அவங்கள தரிசனம் பண்ணுங்க. பக்த கோடிகளை தரிசனம் பண்ணுங்க. சமுத்திரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. 1-2 பேர் இருக்காங்க, தரிசனத்தை பண்ணிக்கோங்க. பைரவரை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. கோவிலுடைய ராஜகோபுரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. கோவிலுடைய பிரகாரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. கோயிலுடைய பக்த கோடிகளை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. சமுத்திர தரிசனத்தை பண்ணிக்கோங்க. சமுத்திர ராஜா நமஹ. கோவிலில் கூட்டமே இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. வள்ளி குகையை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. வள்ளி குகை சுவாமி சரணம். ஐயப்பாவை தரிசனம் பண்ணுங்க. வள்ளி குகையை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. சமுத்திரம் தெரிஞ்சதுன்னா சமுத்திரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. பக்த கோடிகளை தரிசனம் பண்ணுங்க. சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் போகுது, தரிசனத்தை பண்ணிக்கோங்க. வள்ளி குகையை தரிசனம் பண்ணுங்க. மயிலை தரிசனம் பண்ணுங்க. குட்டி மயில் அழகாக இருக்குது பாருங்கள், தரிசனம் பண்ணுங்க. குஹா குஹா அப்படியே எட்டி பார்க்குது பாருங்கள், அழகா. குஹா குஹா. மயில் வாகனத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. மயில் கத்துது பாருங்கள், குஹா குஹானுக்கு தரிசனம் பண்ணுங்க. வள்ளி குகையை தரிசனம் பண்ணுங்க. மேகமூட்டமாக தான் இருக்குங்க. ராஜமயில் அந்த நின்றுருக்கு பாருங்க, தரிசனம் பண்ணுங்க. ராஜமயில் ராஜமயிலை தரிசனம் பண்ணுங்க. ஃபேமிலியோடு உட்காந்துருக்காங்க, தரிசனம் பண்ணுங்க. ஐயப்ப சுவாமி நின்றுருக்கார், பிரசாதம் சாப்பிட்டுருக்கார், தரிசனம் பண்ணுங்க.
சமுத்திரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. கோயிலுடைய மதில் சுவத்தை தரிசனம் பண்ணுங்க. பிரகாரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. பக்த கோடிகளை தரிசனம் பண்ணுங்க. பக்த கோடிகள் திருச்செந்தூர் முருகர் கோவிலில் பக்த கோடிகளை தரிசனம் பண்ணிக்கோங்க. இதான் வடக்கு வாசல் பேர். வடக்கு வாசலை தரிசனம் பண்ணுங்க. பைரவா பைரவாய நமஸ்துபியம் அனுஜ்ஞாம் தாது மருகசி. பக்த கோடிகளை தரிசனம் பண்ணுங்க. கொஞ்சம் கூட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெளியில் தான் இருக்குது. உள்ளே ஃப்ரீயாக தான் இருக்குது. மூலஸ்தான கோபுரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. சமுத்திரத்தை தரிசனத்தை பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா அரோகரா அரோகரா.